இன்றைக்கி சஷ்டி விரதத்தோட டே 24 நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி புரட்டாசி 3வது சனி, அதே மாதிரி சனி மகா பிரதோஷம். நான் வச்சுருந்த எல்லா விக்கிரகங்களுக்கும் ஒரே ஒரு பாலாபிஷேகம் பண்ணி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நேற்று ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ 27ஆம் தேதி சூரசம்ஹாரம், 28ஆம் தேதி திருக்கல்யாணம். நிறைய பேர் சூரசம்ஹாரம் அன்னைக்கு, அதாவது 27ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு இருப்பாங்க. இல்லை திருக்கல்யாணம் அன்னைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா திருக்கல்யாணம் அன்னைக்கு எடுத்துக்கோங்க விரதத்தை. எப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையிலே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டுட்டு, நம்ம என்ன வேல் வச்சுருக்கிறோமோ இல்லை விக்கிரகங்கள் எது வச்சுருக்கிறோமோ அவங்களுக்கு ஏதாவது அபிஷேகம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு, எத்தனை வேளை சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன வேண்டுதலோ, நம்ம உடம்பை எதை ஏற்றுக்குமோ அந்த விரதத்தை நீங்கள் இருந்துட்டு, காலையிலையும் பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு, அதே மாதிரி சாயங்காலமும் போயிட்டு விளக்கு போட்டுட்டு, நம்ம நைட்டுக்கு வீட்டில் படையல் போட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்போ சூரசம்ஹாரம் அன்னைக்கு இருந்தீங்க அப்படின்னாக்க, சூரசம்ஹாரம் முடிஞ்சு வீட்டில் மாப் பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப நம்ம படையல் போட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இதே திருக்கல்யாணம் அன்னைக்கு இருந்தீங்கன்னா குளிக்க தேவையில்லை, சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.